Hi, praise God. Praise God. I just want to know that in Psalm 145:18 it says that the Lord is near to all who call upon Him, to all who call upon Him in truth. எஸ் சி திஸ் இஸ் அ ஸ்பெஷல் சென்ஸ். இந்த வேர்ஸே ஒரு ஸ்பெஷல் சென்ஸ் உள்ளது. இந்த வேர்ஸை வந்து நம்ம ரெண்டு பாகமாக பிரிக்கலாம். ஆனால் செகண்ட் பாகத்தை தான் we are going to emphasize on it. ஃபர்ஸ்ட் பாகம் என்ன சொல்லுது? யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் வந்து he comes near to us. அப்ப நியர் டு அஸ் என்ற அர்த்தம் என்னன்னா, இப்ப நீ நானும் பேசிட்டு இருக்கோம். நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க நம்ம பக்கத்துல இல்லாதவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு கேட்குமா? கேட்காது. அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல. ஆனா ஆண்டவர் இதுல என்ன சொல்றாங்க? யாரு என்னை கூப்பிட்டு பேசினாலும், யாரு என்னை கூப்பிட்டாலும் அவங்க பக்கத்துல இருக்கன்ற. அப்ப அதுல இருந்து என்ன அர்த்தம்னா, he is very much alive, he is living God, he is always next to us. so அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் நம்ம பக்கத்துல இருக்கா. சரி, இப்ப நம்ம எப்படி கூப்பிடணும்? we are coming to the second part of it. எப்படி கூப்பிடுன்னா, நம்ம ப்ரேயராலேயோ வில் பிரேஸ் வில் வர்ஷிப் எல்லாம் கூப்பிடுவோம். ஆனா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். செகண்ட் பார்ட் சேஸ் தட் இஃப் யூ கால் அப்பான் மீ இன் ட்ரூத், அப்போ அவர் பக்கத்துல இருக்கார். ஸோ யாரு வேணா ஜபிச்சு கூப்பிடலாம், யார் வேணா ப்ரே பண்ணலாம், யார் வேணா வர்ஷிப் பண்ணலாம், ஆண்டவர் வந்துருவாருன்ட்டு. ஆனா ஆண்டவர் வெரி கிளியரா சார், நீ மனசார வர்ஷிப் பண்றதோ ப்ரேயர் பண்றதோ பை த மவுத், he doesn't wants that, but he wants people who are very sincere in the heart, in truth. உண்மையும் உத்தமனா யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல தான் ஆண்டவர் வருவார். This is what it explains in this. Got it? Yeah. Thank you. Thank you.